அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தலையெழுத்தை மாற்றும் பிரம்மா, அதை பற்றி பார்க்கும்பொழுது திருப்பம் தரும் திருப்பட்டூர், திருச்சி சுற்று வட்டாரத்தில் பல திருத்தலங்கள் இருப்பது அனைவரும் அறிந்ததே. இத்திருக்கோயிலில் ஓரளவுக்கு தெரிந்த கோயிலே ஆகும். இன்னும் பலர் அறியப்பட வேண்டிய கோயில் என்பதால் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில், சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருப்பட்டூர். மக்களின் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய இந்த கோயிலை அடைய திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் வழியில் சிறுகனூர் என்ற ஊரில் இருந்து மேற்கு புறமாக 4 கிலோமீட்டர் செல்ல வேணும். திருச்சியிலிருந்து சமயபுரம் டோல் பிளாசாவை கடந்து அடுத்த 12 கிலோமீட்டர் தொலைவில் சிறுகனூர் வருது. இந்த கோயிலை பார்க்க செல்லும்போது ஆங்காங்கே பெயர் பலகையில் வழிகாட்டியாக வைக்கப்பட்டுள்ளன. பிரம்மபூரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் முன்னர் தர்ம சாஸ்தா ஐயனார் கோயிலில் என்று ஒரு கோயில் இருக்குது. அங்கே சிவனுக்கு நந்தி இருப்பது போல ஐயனாருக்கு யானை இருக்குது. அந்த கல் யானைக்கு தேங்காய் உடைப்பதன் மூலம் நம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு பிரார்த்தனைக்கு தகுந்தாற் போல எத்தனையோ தேங்காய்கள் உடைக்க வேண்டும் என்று ஆங்காங்கே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்கு சென்றுவிட்டு தான் பிரம்மாவின் கோயிலுக்கு செல்ல வேணும் என்ற நம்பிக்கை அங்கு எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இப்படி முதலில் சிறுகனூரில் இருந்து பிரம்மபூரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் வழியிலேயே இந்த ஐயனார் கோயில் உள்ளது. மிகவும் அமைதியான கோயில். ஐயனார் கல்விக்காகவும் கடன் பிரச்சனைக்காகவும் தீரவும் சனீஸ்வரனின் பிடியில் இருந்து விடுபடுவதாகவும் ஒரு பரிகார தெய்வமாக இருக்கிறார். அங்கிருந்து பிரம்மபூரீஸ்வரராக கோயில் சற்று தொலைவில் உள்ளது. வியாழக்கிழமை பிரம்மாவுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. உலகில் படைக்கும் தொழிலை கொண்ட பிரம்மா தான் மிகப்பெரிய கடவுள் என்று நினைத்து மம்மதை கொண்டதால் சிவபெருமான் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை கொய்ததாகவும் படைக்கும் தொழிலின் சக்தியை பிரம்மாவிடமிருந்து எடுத்துக்கொண்டதாகவும் ஒரு நம்பிக்கை. அதன் பின்னால் பிரம்மா பல சிவலிங்கங்களை வழிபட்டு சிவபெருமானை மகிழ்வித்து மீண்டும் படைக்கும் சக்தியை வரமாக பெற்றார் என்பது புராண கதை. பிரம்மா சிவனை வழிபட்ட தலமான திருப்பட்டூர் பிரம்மபூரீஸ்வரர் திருக்கோயிலில் மனமகிழ்ந்து சிவபெருமான் பிரம்மாவுக்கென தனி சன்னதியும் அமைத்து படைக்கும் தொழிலை மீண்டும் அளித்ததுடன் கஷ்டத்துடன் வரும் பக்தர்களின் தலையெழுத்தையும் மாற்றி அமைக்குமாறும் பணித்தார். பிரம்மாவுக்கென்று தனி சன்னதியும் மிகவும் குறைவு. அதிலும் திருச்சியிலேயே பிரம்மாவுக்கென தனி சன்னதி இருக்கும். 2 திருத்தலங்களில் இது பிரம்மாவுக்கென பெரிய சன்னதியை கொண்ட சிறப்பான திருத்தலமாகும். இந்த கோயிலுக்கு வருபவர்கள் தங்களது தலையெழுத்து மாற்றி அமைக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் வர்றாங்க. அதனால்தான் தங்கள் ஜாதக நோட்டை எடுத்து பிரம்மாவின் முன்பு வைத்து எடுத்து சென்றால் பிரம்மா தலையெழுத்தை மாற்றி அமைப்பார் என்று நம்பிக்கை இருக்குது. வியாழக்கிழமை சந்தன அபிஷேகம் செய்து சந்தன காப்புடன் பிரம்மா மிகவும் அற்புதமாக காட்சியளிக்கிறார். இங்கு பிரம்மா வழிபட்ட
பல்வேறு சிவலிங்கங்கள் உள்ளன. கட்டிடக்கலையை பொறுத்தவரை கோபுர திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. பிரகாரத்தின் வழியாக வரும் அம்மன் சன்னதி வெளிப்புற சுவரில் மீன் சின்னம் இருப்பது போல அது பாண்டியர் திருப்பணியாக இருக்கலாம். அதே சமயம் பல சிவலிங்கங்கள் திருக்கோயில்கள் பிரம்ம தீர்த்தத்தின் அருகில் இருக்கிறது. அதில் கைலாசநாதருக்கு தனி சன்னதி உள்ளது. அந்த கோயிலில் விமானம் பல்லவர் கால கட்டடக்கலையை போன்றுள்ளது. சிவன் சன்னதி சோழர்களும், அம்மன் சன்னதி பாண்டியர்களும், கைலாசநாதர் பல்லவர்களும் திருப்பணி செய்திருக்கக்கூடும். பிரம்மாவை வழிபட்ட பின் இங்கு பதஞ்சலி முனிவருக்காக ஒரு சன்னதியும் தியானம் செய்வதற்காக ஒரு இடம் இருக்குது. பிரம்ம தீர்த்தம், தல விருட்சமான மகிழ மரம், பல லிங்கத்தின் தனித்தனி சன்னதி ஆகியவை உள்ள இடம் நன்முறையில் பராமரிக்கப்படுது. நந்தவனம் அற்புதமாக இருக்குது. அந்த இடத்தில் கற்கள் அடுக்கி வைக்கப்படுறாங்க. பல கோயில்களில் கற்கள் அடுக்கி வைத்து கொண்டிருக்கும் பழக்கம் இருக்குது. கற்கள் அடுக்கி கொண்டு வேண்டி வந்தோம்னா வீடு கட்டும் பிராப்தம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்குது. அந்த பிரம்ம தீர்த்தம் சிறிய குளமாக இருந்த பொழுதிலும் 4 அற்புதமான படித்துறைகள் உள்ளன. திருச்சி பகுதியில் திருப்பட்டூர் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகும். தலையெழுத்து விதி என்பது பிரம்மாவால் எழுதப்படுது. மனிதன் முதலான எல்லா ஜீவன்களும் ஆயுள் நிர்ணயம் செய்வது பிரம்மா தான். ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆயுள் எவ்வளவு என்று தலையில் எழுதிவிடுவார். உடனே அது யமலோகத்தில் சித்திரகுப்தனுடைய கணக்கு நோட்டில் பதிவாகிவிடும். வருஷம், மாதம், தேதி தவறாமல் வந்து அந்த உயிரை எடுத்து சென்று விடுவான் யமன். யமன் எப்படி வருவான், எப்படி ஜீவனை அழைத்து செல்கிறான் என்பது புரியாத புதிர். எப்படியோ நேரம் தவறாமல் வருகிறான், அழைத்து சென்று விடுகிறான். குழந்தை பிறந்தால் ஜாதகம் எழுதி சோசியரிடம் காட்டுகின்றனர். ஆயுள் பாகம் எப்படி இருக்குது என்று கேட்கின்றனர். ஜாதகத்தை பார்த்து கணக்கு போட்டு ஜாதகனுக்கு தீர்க்காயுசு என்பார் சோசியர். தீர்க்காயுசு என்றால் என்ன? 70-80 வருஷம் இருந்தாலே தீர்க்காயுசு என்பர். ஆயுள் என்பது விதியை பொறுத்த விஷயம். அதை குறைவாகவோ விருத்தி செய்யவோ வழியில்லை. விதி என்பது அவ்வளவு வலிமை வாய்ந்தது. தவம் செய்து கொண்டிருந்த முனிவரின் கழுத்தில் செத்த பாம்பை பரிச்சித்து மன்னன் போட்டதால் தட்சன் என்ற பாம்பு கடித்து மறிக்க வேண்டும் என்ற சாபம் பெற்றான் ராஜா. ஒரு ராஜா இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் செய்தான்? விதிதான். தனக்கு தட்சனால் மரணம் என்று தெரிந்தும் ஒரு மலையில் மிகவும் பாதுகாப்பாக உட்கார்ந்திருந்தான். ராஜாவுக்கு தட்சனால் மரணம் ஏற்பட போகுது என்று எல்லோரும் தெரிந்துவிட்டது. ராஜாவை பாம்பு கடித்தால் அந்த விஷத்தை மந்திரத்தின் மூலம் இறக்கிவிட்டு பரிசும் பணமும் பெறலாம் என்ற எண்ணத்துடன் அரண்மனையை நோக்கி போய் கொண்டிருந்தார் மந்திர சாஸ்திரம் தெரிந்த ஒருவர். இவர் போவதை பார்த்த தட்சன், ஓய் இங்கே வாரும் என்று கூப்பிட்டான். தட்சனுடன் போனார். இப்போது எங்கே போகிறீர்கள் என்று தட்சன் ராஜாவை தட்சன் கடிக்கப் போகின்றானாம். அவன் கடித்ததும் என் மந்திர சக்தியால் நான் விஷத்தை இறக்கி ராஜாவை காப்பாற்றப் போகிறேன் என்றார் அவர். அப்படி நீர் செய்தால் உமக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான் தட்சன். எனக்கு நிறைய பணமும் பரிசும் கிடைக்கும் என்றார் மந்திரவாதி. சரி, ராஜா எவ்வளவு கொடுப்பாரோ அதை போல் 2 பங்கு நான் தரேன், நீ திரும்பி போய்விடும் என்றான் தட்சன். மந்திரவாதி சாஸ்தா ஞானமும் உண்டு. தான் ஞான திருஷ்டியில் பார்த்தார். ராஜாவுக்கு தட்சன் கடித்து மரணம் என்று தலைவிதி இருப்பது தெரிந்தது. ஓஹோ, விதி அப்படி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியாது. அதனால் ராஜாவுடன் போய் மந்திரத்தால் பயன் ஏற்படாமல் திரும்பி வருவதை விட இவன் கொடுக்கும் பொருளையும் பணத்தையும் பெற்று திரும்பி விடுவதே மேல் என்று எண்ணி தட்சனுடன் பொருள் பணம் பெற்று திரும்பி போய்விட்டார். பிறகு பரிச்சித்து மன்னனும் தட்சனால் கடிக்கப்பட்டு
வைகுண்டம் சேர்ந்தார் என்பது புராணம். விதி எப்படியெல்லாம் வேலை செய்கிறது பாருங்களே. வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கும் வெள்ளை உள்ளம் கொண்ட ரிஷபராசி என்பர்களே, இந்த மாதம் காரிய தடை ஏற்படலாம். மனதில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சாமர்த்தியமான பேச்சு கை கொடுக்கும். பண வரத்து திருப்தியாக இருக்கும். நீண்ட நாட்களாக இழுத்து வந்த வீண் பிரச்சனைகள் நீங்கும். மரியாதை அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும். கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய முயற்சி மேற்கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பதவி, கூடுதல் பொறுப்புகள்லாம் கிடைக்கலாம். கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். அலுவலகத்தில் அடுத்தவங்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயரும். வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் உண்டாகும். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். காரியத்தடை நீங்கும். மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்கள் முயற்சிகள் சாதகமான பலன் தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். அரசியலில் உள்ளவங்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவங்கள்ட்ட வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய முழு முயற்சியுடன் படிப்பீங்க. சக மாணவர்கள் மத்தியில் மதிப்பு உயரும். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதம் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். பிரிந்து போன குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உறவினர் மத்தியில் மரியாதை கூடும். ரோகிணியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். திடீர் செலவு உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். தேவையான பொருள்களை வாங்குவீங்க. நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க. மதிப்பும் மரியாதையும் கூடும். குடும்பத்தினருடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். மிருகசீரிசம் 1, 2 பாதங்கள். இந்த மாதம் நண்பர்களிடையே சுமூகமான உறவுடன் இருக்க விட்டு கொடுத்து போவது நல்லது. வாழ்வில் முன்னேற அக்கறை காட்டுவீங்க. மன துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, வெள்ளிக்கிழமையில் நவகிரகத்தில் சுக்கிரனுக்கு மொச்சை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய எதிர்பார்த்த பணவரத்து இருக்கும். மன மகிழ்ச்சி ஏற்படும். அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 19, 20. அதிர்ஷ்டமான தினங்கள் 12, 13. ரிஷபராசிக்கான ஜூலை 2024 ஒரு ஆற்றல் மிக காலத்தை உறுதியளிக்குது. இந்த மாதம் உங்கள் உடல்நலம் மற்றும் ஆளுமையில் கவனம் செலுத்துவீங்க. உங்கள் உடல் ரீதியாக மேம்படுத்துவதற்கும் நீங்கள் பணத்தை செலவிடுவீங்க. உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். ஆனால் உற்சாகத்துடன் வேலை செய்வதை தவிர்க்கணும். இல்லாட்டி அதிக நம்பிக்கை அல்லது குழப்பம் காரணமாக ஏற்படும் ஆபத்து தீங்கு விளைவிக்கும். வெகுமதிகளை பெறுவதற்கு வேலையை தொடர்வதற்கு முன் உங்கள் செயல்களை கவனமாக பரிசீலிக்க வேண்டும். இந்த மாதம் உங்களுக்கு எதிரி உங்களை வெல்ல முயற்சிப்பதால் விழிப்புடன் இருப்பது அவசியம். இந்த மாதம் யாருடனும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கணும். ஏனெனில் இது உங்கள் தீர்ப்பை மழுங்கடிக்கும் மற்றும் சாத்தியமான ஏமாற்றத்தை நீங்கள் அறியாமல் போகலாம். நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கினால் வேலையில் தாமதம் ஏற்படலாம் அல்லது தடையாக இருக்கலாம். ஜூலை 16 முதல் வீடு தொடர்பான தகராறு காரணமாக மன உளைச்சல் ஏற்படலாம். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. சனியின் அம்சம் காரணமாக உங்கள் வேலை தொடர்பான வேலைகளில் திடீர் தடைகள் ஏற்படலாம். நீங்கள் மத பயணம் செல்லலாம். வெளியூர் பயணமும் செல்லும் வாய்ப்புண்டு. அன்பின் வீட்டில் கேது இருக்கிறதுனால உங்கள் துணையுடன் ஈகோ காரணமாக அவசரப்பட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க வேணாம். அது மோதலுக்கு வழிவகுக்கும். ஜூலை 19 முதல் உங்கள் துணையுடன் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கணும். தவறான புரிதல்கள் நீக்கவும் முயற்சிக்கணும். உங்கள் காதல் சில ஏற்றத்தாழ்வுகளுடன் இருந்தாலும் உயர்ந்த உணர்ச்சி பிணைப்புலம் மற்றும் தெளிவான உரையாடல் மூலம் வலுப்பெறும். இது சவால்களுக்கு வழிவகுக்கும். ஆனால் நட்பு ரீதியான அணுகுமுறை உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் வியாழனின் செல்வாக்கினால்
சுட்டிக்காட்டப்பட்ட உறவு சவால்களை சமாளிக்க உதவும். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் பெருகிய மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். மேலும் உங்கள் குடும்பத்துடன் புதிய வீடு வாங்குவது பற்றி யோசிப்பீங்க. உங்கள் துணைக்கு தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பண வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால பணத்தை சேமிப்பதற்கும் உங்கள் வீட்டிற்கு ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கும் இது சாதகமாக இருக்கும். இருப்பினும் ஜூலை 7 முதல் 19 வரை நிதியின் அதிபதியான புதன் சுக்கிரனுடன் சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் குறிப்பிடத்தக்க நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் உங்கள் செலவுகளை நிர்வகிக்கிறதுல சிக்கல்கள் ஏற்படலாம். ஜூலை 16 முதல் நீங்கள் உங்கள் பணத்தை விலையுயர்ந்த ஆடைகளுக்கு மட்டுமே செலவு செய்ய போகிறீங்க. நீங்கள் ஒரு வீட்டை வாங்க திட்டமிட்டால் உங்கள் பட்ஜெட்டை விட அதிக விலை கொண்ட வீட்டை நீங்கள் தேர்வு செய்யலாம். இது உங்கள் பட்ஜெட்டை அதிகரிக்க தூண்டும். நீங்கள் இந்த மாதம் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்ய போகிறீர்கள் என்றால் நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் மற்றும் நிலத்தில் முதலீடு செய்ய இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் பணி வாழ்க்கையில் தடைகள் மற்றும் சவால்களை சந்திக்க நேரிடலாம். சனி தனது சொந்த ராசியின் மூலம் பிற்போக்கு இயக்கத்தில் சஞ்சரிக்கிறதுனால வெற்றியை அடைய விடாமுயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு தேவை. நீங்கள் ஒரு வேலையை தேடிக்கொண்டு இருந்தால் நல்ல வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மூத்த அதிகாரிகளுடன் தொடர்பு பணிகளை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பது பற்றிய தெளிவான நுண்ணறிவுகளை பெற உங்களுக்கு உதவும். எதிர்பாராத சூழ்நிலைகளால் ஏற்படக்கூடிய நிதி இழப்புகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். முதலீடுகளை செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். எதிர்காலத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமான உறவை பேண இந்த காலகட்டத்தில் அலுவலக அரசியலில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் கடின உழைப்பு இறுதியில் பலனளிக்கும். வேலைவாய்ப்பு மற்றும் பயண வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் கேது உங்கள் கல்வித்துறையில் நிலைநிறுத்தப்படுவார். இதன் விளைவாக உங்கள் சில செலவுகள் நண்பர்களுடன் பழகுவதற்கும் பயணங்களும் இருக்கும். இதன் விளைவாக இந்த காலகட்டத்தில் நேரத்தை வீணடிக்கும் வாய்ப்பெலாம் இருக்குது. இருப்பினும் நீங்கள் விரும்பும் கல்லூரியில் சேர்க்கையை பெறுவதற்கும் உங்கள் வீட்டுக்கு வெளியே உயர்கல்வி பயணத்தை தொடங்குவதற்கும் இந்த மாதம் சாதகமான வாய்ப்பை வழங்குது. நீங்கள் ஏதேனும் போட்டிகளில் பங்கேற்க திட்டமிட்டிருந்தால் முன்கூட்டியே நன்கு தயார் செய்வது நல்லது. ஏனெனில் அலட்சியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்க போகுதுங்க. அதனால் முன்னாடியே திட்டமிடுங்க. அதற்கான குறைந்த நேரம் தான் இருக்குது. நீங்கள் உடன் பிறந்தவங்கள்ட்ட மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள் மற்றும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவீங்க. இந்த மாதம் தொடக்கத்தில் சூரியன் குடும்ப வீட்டில் சஞ்சரிக்கிறது உங்கள் உற்சாகத்தையும் நம்பிக்கையுடன் வைத்திருக்கும். இது உங்களை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும். இந்த மாதம் குடும்பத்துடன் உங்கள் பயணங்கள்லாம் அதிகரிக்கும். செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்கள் வேலை பயணத்துடன் தொடர்புடையதாக இருந்தால் இந்த மாதம் அதிக பயணங்களால் ஓய்வெடுக்க முடியாமல் போகலாம். இந்த மாத இறுதியில் வானிலை மாற்றத்துடன் உங்கள் ஆரோக்கியம் நிலைத்திருக்கும் வகையில் உங்கள் உணவையும் கவனித்து கொள்ளணுங்க. குரு பகவான் அமர்ந்த நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். 11ஆம் வீட்டில் ராகு அமர்ந்த புதிய யுக்திகளை கையாளுவதற்கான எண்ணங்களை உருவாக்கும். அதே சமயத்தில் தொழில் ரீதியான செயல்பாடுகள் நபர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கிறார். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்க. கஷ்டங்கள்லாம் விலகி சந்தோஷங்கள்லாம் பெருகுங்க. இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஏற்ற மாதமாக இருக்குங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு